அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 29/1/2025 தை மாதத்தின் 16ஆம் நாள் புதன்கிழமை தை அமாவாசை. அமாவாசை என்றாலே விசேஷமான தினம்தான். தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபட இந்த நாளில் மிக மிக எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே போதும். முன்னோர் சாபம் நீங்குவதற்கும் பித்ருதோஷம் நீங்குவதற்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சம பரிகாரங்களை பற்றியும் இன்றிலிருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அமாவாசை என்றாலே விசேஷமான தினம்தான். அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் முன்னோர் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே நேரத்தில் அன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். முன்பெல்லாம் ஒருத்தரை நம்ம வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு வாழ்த்துவோம். இதற்கு காரணம் 16 வகை செல்வங்களும் ஒருவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களையும் ஒருவர் பெற்று வாழ்கிறாரா அப்படின்னா சந்தேகம்தான். ஏன்னா எல்லா செல்வமும் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபம், அதை மாதிரி பித்ரு தோஷம், கர்ம வினையின் பாதிப்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த நாளில் இந்த குறைகள்லாம் நீங்குவதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். நான் போடக்கூடிய பரிகாரங்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது கல் உப்பை. முதல் பதிவே பார்த்தீங்கன்னா கல் உப்பை இந்த 3 இடத்துல வைக்கணும். தீய சக்திகளை விரட்டுவதற்கும் மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சியை பெறுவதற்கும் இந்த கல்லுப்பு ஒரு முக்கியமான பொருளுங்க. இந்த பொருளை இந்த 3 இடத்துல அமாவாசை அன்று காலையில் வைக்கணும். இரவு எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும், அல்லது மறுநாள் காலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். அதில் முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பக்கத்தில் ஒரு சிறிய கிணத்துல கல்லுப்பு போட்டு வைங்க. இரண்டாவது வரவேற்பறையில், அதாவது எல்லாரும் பார்க்கும்படியான இடமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வைங்க. மூன்றாவது குளியல் அறையில், பாத்ரூமில் கொஞ்சமாக ஒரு சிறிய பிளாஸ்டிக் டப்பாலையோ அல்லது பழைய கிண்ணத்துலேயோ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு பாத்ரூமில் வைங்க. இதை அமாவாசை என்று காலையும் வைக்கலாம், அமாவாசைக்கு முதல் நாள் இரவும் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அது எப்போ அப்புறப்படுத்தணும்னா அமாவாசை இரவு எடுத்து அப்புறப்படுத்தணும், அல்லது அதற்கு மறுநாள் காலை எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். கல்லுப்பை இந்த 3 இடத்தில் தை அமாவாசை நாளில் வைத்தால் 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்.